வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் திமுக மாணவரணி துணை செயலாளர் திரு தமிழ் காமராஜன் அவர்கள். வணக்கம். தமிழ்நாட்டில் ஒரே நாளில் 3 அரசியல் பிரமுகர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. சட்ட ஒழுங்கு சீர்குலைந்திருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை எடப்பாடி தொடங்கி அன்புமணியிலிருந்து எல்லாருமே அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அப்படி சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முடியலன்னா அதை விலகிட்டு போங்க அப்படின்னு அன்புமணி சொல்றாரு. இது நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது எல்லாருக்கும் ஒரே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்குறாங்க. இந்த எல்லாரும் ஒரே குழுவில் தானே இருக்கிறாங்க. பாஜகவின் குடையின் கீழே இருந்துட்டு இருக்கிறவங்க திட்டமிட்டு இவங்களால வேற என்ன குற்றச்சாட்டு சொல்ல முடியும்? எதிர்கட்சிங்கிற பேர் வரிசையில் இருந்துட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து திமுக மேலே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசின் மேலே களங்கம் தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு. இப்போ இது சட்டம் ஒழுங்கு எந்த வகையில் சரியில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு தமிழ்நாடுங்கிறது காவல்துறை சரியாக செயல்பட்டு இருக்குது. இது எல்லா காலகட்டங்கள்லையும் நடக்கக்கூடிய குற்றச்சம்பவங்கள். இதை அரசு எப்படி கையாளுது, காவல்துறை எப்படி கையாளுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ அதிகமான கொலை குற்றங்கள் நடக்குது, வெட்டுக்குத்து நடந்துட்டு இருக்குது. அதுவும் குறிப்பாக ஒரு கட்சியில் இருக்கிறவங்க தான் வெட்டப்படுறான், வெட்டுறவனும் அந்த கட்சியாக இருக்கிறான், பாதிக்கப்படுறவனும் அந்த கட்சியாக இருக்கிறான். அப்போ அது எந்த கட்சின்னு நம்ம சொல்ல தேவையில்லை. அப்போ ஊரில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ரவுடிகளையும் ஒன்றா சேர்த்து ஒரு கட்சியில் வச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ளார நடக்கக்கூடிய அந்த பகை உணர்வு இது எல்லாமே தொடர்ந்து இவங்க செய்திகளை பூதாகரமாக்கி சொந்த பிரச்சனைகளை இதை சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிற போக்கில் காமிக்கணும் அப்படிங்கிறது தான் எதிர்கட்சியாக இருக்கு. சமூக விரோதிகள் இருக்காங்க. ஆனால் சமூக விரோதிகளுக்கு இந்த மாதிரியான சம்பவம் பண்றதுக்கு எங்கிருந்து தைரியம் வருதுன்ற கேள்வி வருது இல்ல. சமூக விரோதிகள் அவர்கள் இப்ப கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. உள்ளபடியே சட்டம் ஒழுங்கு எப்போ சீரா இல்லை, எப்போ ரவுடிகளினுடைய அட்டகாசம் அதிகமாக இருந்துச்சு, எப்போ அரசின் மேல காவல்துறையின் மேல பயம் இல்லை அப்படின்னா அது அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். எப்படி அப்படின்னா, ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தாங்க. பதவியேற்ற வெற்றி செய்தி வந்த உடனே அவங்களுடைய போயஸ் கார்டன் இல்லத்துல பத்திரிகையாளர்களை சந்திச்சு அப்பதான் செய்தி வருது அதிமுக ஜெயிச்சிடுச்சுன்னு. உடனே அவங்க வெளியில பத்திரிகையாளர்கள் சந்திச்சு சொல்றாங்க, நாங்க ஜெயிச்சிட்டோன்னு உடனே தமிழ்நாட்டில் இருந்த எல்லா ரவுடிகளும் ஆந்திராவுக்கு ஓடி போயிட்டாங்க. அந்த பேட்டி இருந்துச்சுன்னா எடுத்து பார்க்கலாம். நாங்க ஜெயலலிதா ஜெயிச்ச உடனே, அதிமுக ஜெயிச்ச உடனே தமிழ்நாட்டில் இருந்த எல்லா ரவுடிகளும் அதிமுக வந்த உடனே ஆந்திராவுக்கு ஓடி போயிட்டாங்க. நீங்க இப்ப பாருங்க, தமிழ்நாட்டில் ரவுடிகளே இல்லை அப்படின்னு யாரு? இரும்பு பெண்மணி ஜெயலலிதா அவங்க சொல்றாங்க. அப்படித்தானே? இரும்பு பெண்மணின்னு தானே சொல்றாங்க. அது உண்மையாலுமே இரும்பா, துருப்பிடிச்ச இரும்பான்னா அந்த செயினா இருக்கக்கூடிய குற்றவாளிகள், செயின் இருக்கக்கூடிய அக்யூஸ்ட் திருடன் ஜெயலலிதாவுக்கு சவால் விட்டான். அடுத்த நாள் காலையில் அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய வீட்டில் பழகருப்பையன் நினைக்கிறேன், அவருடைய துறைமுக தொகுதியினுடைய எம்எல்ஏவா இருக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் ஜெயலலிதா ஜெயிச்சு அடுத்த நாள் பதவியேற்பதற்கு முன்பாக சவால் விட்ட ஜெயலலிதாவுக்கு ஒரு திருடன் சவால் விட்டான். அந்த அம்மா எம்எல்ஏவினுடைய மனைவியினுடைய கழுத்துல இருந்த தாலி செயினை சரடோட அறுத்துட்டு ஓடி போயிட்டான். அப்ப ஒரு செயினா இருக்கக்கூடிய திருடன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவுக்கு சவால் விட்டான். அங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தாரு, இப்ப நியமன பொறுப்புல இருந்தாரு. முதலமைச்சரான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் நினைச்சிட போறீங்க. நியமன முதலமைச்சராக இருந்தாரு. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகள் கம்யூனிஸ்டுங்க, அதே போல விடுதலை விவசாயிகள் முன்னணின்னு ஒரு அமைப்பு, மக்கள் கலை இலக்கியம் அந்த அமைப்புகள் கம்யூனிஸ்ட் சார்ந்த இந்த கிளை அமைப்புகள் இவங்களாம் என்ன பண்றாங்க, காவிரியில் கர்நாடக அரசு அணை கட்டத்தை அது தொடர்பாக கண்டிச்சு, அதே போல விலைவாசி ஏறுறது தொடர்பாக கண்டித்து, பால் விலை ஏற்றிட்டாங்க அது தொடர்பாக கண்டிச்சு, இதெல்லாம் கண்டிச்சு அன்றைக்கு இருந்த அதிமுக அரசுக்கு எதிராக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திருத்துறைப்பூண்டி நாகப்பட்டினத்தில் கேட்குறாங்க. அதற்கு அனுமதி கொடுக்காம பிறகு மிகப்பெரிய நெருக்கடிக்கு பிறகு அனுமதி கொடுக்குறாங்க. அந்த ஆர்ப்பாட்டம் அரசை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்து முடிந்து அந்த போராடிய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட தோழர்கள் திருப்பி வேன்ல போறப்ப அதிமுகவை சேர்ந்த காலிகள் காலியான குவார்டர் பாட்டில் கல் எல்லாம் வீசி ஆர்ப்பாட்டம் பண்ணவங்க, சாதாரணமாக அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பியவர்களுக்கு அவர்களை அடிச்சு துன்புறுத்தி அவர்களை கொலை செய்யற அளவுக்கு துணிஞ்சு கொண்டு போயிட்டு எல்லாம் மருத்துவமனைகள்ல அட்மிட் பண்ணி அது மிகப்பெரிய அளவிற்கு கண்டனத்திற்குள்ளாகி அதிமுக அரசு அன்றைக்கு அந்த மாதிரியான ஒரு வன்முறை வெறியாட்டத்தை நடந்துச்சு. அப்போ அந்த இடத்துல சட்டம் ஒழுங்கு சரியில்லாம இருந்தது. நீங்க இத ஜெயலலிதா ஆட்சியில ஒண்ணு இல்லைங்க, கொடைக்கானல் பிளசன்ட் ஸ்டே ஹோட்டல் வழக்கு தெரியுமா உங்களுக்கு? ஜெயலலிதா அதில் தான் முதல்ல ஜெயிலுக்கு போறாங்க. ஜெயிலுக்கு போற ஜெயலலிதா அவங்க நம்ம சுதந்திர போராட்டத்துக்காக தியாகம் பண்ணிட்டாங்கிற மாதிரி
கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அக்ரி கல்லூரி மாணவர்கள்ல போயிட்டு இருந்தப்ப தருமபுரியில எல்லாரையும் அந்த பஸ்ஸோட கொளுத்தி அதுல 3 பெண்கள் உயிரிழந்தாங்க. 3 பெண்கள் உயிரிழந்த கொலை பண்ணப்பட்டாங்க. யாருக்காக? ஜெயலலிதாவுக்கு. யாரு? அதிமுக ஆட்சி காலத்துல முதலமைச்சராக இருந்தவங்க அந்த கட்சியினுடைய குண்டர்களால் காவல்துறையினுடைய உதவியோட இன்னைக்கு காவல்துறை அங்க போகல. திருத்துறைப்பூண்டில போராடியவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியவங்க அடிபட்ட பொழுது அந்த இடத்துல காவல்துறைக்கு போகல. செயின் அறுத்துட்டு போனவன் அந்த இடத்துக்கு காவல்துறை தாமதமா போகுது. ஒன்றும் இல்லை, அதிமுக ஆட்சி காலத்துல ஜெயில இருந்த சிறை கைதிகள் வெளில வருவான், அடுத்த நாள் பிறந்த நாள் கொண்டாடுவான், ஜாமீன்ல வருவான், பரோல்ல வருவான். பெரிய பெரிய பட்டாக்கத்திகளை வச்சுக்கிட்டு கேக்கு வெட்டி கொண்டாடிட்டு இருந்தாங்க நடு ரோட்ல, நெடுஞ்சாலைகள்ல, ஊர்னுடைய மையப்பகுதியில் நின்று. அப்ப இந்த அரசு மேல பயம் இருந்துச்சா? அதிமுக ஆட்சி மேல பயம் இருந்துச்சா? சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா அதுதான் சட்டம் ஒழுங்கு. அப்ப நீங்க காவல்துறை அதிகாரி, அமைச்சரு, சட்டமன்ற உறுப்பினரு குட்கா வித்துட்டு இருந்தீங்க. கூட்டு களவாணித்தனமா குட்கா அரசு இயந்திரத்தை முழுமையாக சூறையாடி போதைப் பொருளை வித்துட்டு இருந்தீங்க. அன்றைக்கு எதிர்த்து கேள்வி கேட்டது யாரு? இன்றைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய இன்றைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் தான் கேள்வி கேட்டாங்க. அப்போ குற்றச்சம்பவங்கள் எல்லா காலங்களிலும் நடக்குது. அது எப்படி கட்டுப்படுத்தப்படுது? இன்றைக்கு எவ்வளவு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க? ஆர்கனைஸ்டு கிரைம் எந்த அளவிற்கு கம்மியாகி இருக்குது? சட்டம் ஒழுங்கு எந்த அளவிற்கு கட்டுக்குள்ளார இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் மறைச்சிட்டு இவங்க பெரிய யோகிய சிகாமணிகள் போல இன்றைக்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவரை தலைவரா முன்னிறுத்திக்கணும். ஏன்னா அவருக்கு அங்க அந்த கட்சியிலேயே இடம் இல்லை அப்படிங்கிற அளவு இன்னைக்கு ஆகிப்போச்சு. அப்ப தங்களுடைய இருப்பை காட்டிக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. அன்புமணி ராமதாஸ் எதுக்கு பேசுறாருன்னா, அவர் இப்பதான் கட்சியில அவர் ஒரு ஹைபிரிட் சைல்டு மாதிரி அவரை வளர்த்து வச்சிருக்கிறாங்க. இவ்வளவு நாளா அவங்க அப்பா தான் எல்லா டீலும் பேசுவாரு, ராமதாஸ் தான் பேசுவாரு, அவர் தான் கூட்டணி பேசுவாரு, அவர் தான் மற்ற சமாச்சாரங்கள்லாம் பேசுவாரு. இவரை சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னா அவங்க அப்பா தான் பேசுவாரு. எல்லா பேரமும் அவங்க அப்பா தான் பேசுவாரு. இப்ப அவர் தலைவராக கொண்டு உட்கார வச்சிருக்கிறாங்க. ஈஸியா கிடைச்சிருச்சு அவருக்கு. அவர் எத்தனை போராட்டங்கள் கலந்துக்கிட்டாரு? அவருக்கு என்ன வரலாறு இருக்கு? அவங்க அப்பாவால அவர் இன்னைக்கு அடையாளப்பட்டிருக்கிறாரு. இப்ப தன்னை உறந்த தலைவராக அந்த கட்சியில காமிச்சுக்கணும். அதுக்காக அவர் இன்னைக்கு திமுக, ஏன்னா தமிழ்நாட்டுல நீங்க வேற யாரை பத்தி பேசினாலும் கவனம் பெற மாட்டீங்க, திமுகவை சீண்டணும் அப்படிங்கிற அஜெண்டா இன்னைக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் ஏற்கனவே தொடர் தோல்விகளால மனம் உழன்று சுழன்று அது ரொம்ப வெறுமையில பிதற்றி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு திமுகவை இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்து அதை பத்தி பேசு பொருளாக்கி நாங்க பெரிய ஆட்கள் அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அஜெண்டா, ஹிடன் அஜெண்டா. அதனால அவர்கள் பேசுறாங்களே தவிர இன்னைக்கு நம்மளோட குற்ற சம்பவங்கள் நடைபெறல அப்படின்னா இப்ப எடப்பாடியோ அன்புமணியோ ராமதாஸோ யாரும் பேசியிருக்க மாட்டாங்கல்ல. நம்ம நடக்கலன்னு சொல்லவே இல்லையே. குற்ற சம்பவங்கள் நடக்குது, அது கட்டுப்படுத்தப்பட்டிருக்குது. முன்பாக அதிமுக ஆட்சி காலத்துல நடந்ததை விட இப்பொழுது எண்ணிக்கைகள்ல குறைஞ்சிருக்குது. அதிமுக ஆட்சி காலத்துல எஃப்ஐஆர் போடுறதே கிடையாது. குற்றச்சம்பவங்கள் எந்த பிரச்சனைகள்னு போனாலும் அங்க வழக்கு பதிவு பண்றதே கிடையாது. இன்றைக்கு எல்லா வழக்குகளும் பதிவு செய்யப்படுது. நம்ம அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனை கட்ட பஞ்சாயத்தா பயன்படுத்தல. பாஜக ஆளும் மாநிலங்களை காவல்துறை அடியாட்கள் வேலைக்கு பயன்படுத்துற மாதிரி தமிழ்நாடு அரசு எந்த இடத்துலையும் பயன்படுத்தல. சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்காக, குற்றச்சம்பவங்களை குறைப்பதற்காக அரசு முழு முயற்சி பண்ணிட்டு இருக்குது. அதை வெற்றிகரமா நடைமுறைப்படுத்திட்டு இருக்குது. எந்த இடத்துலையும் அதிமுக ஆட்சி காலத்துல நடந்த மாதிரி நடக்கல. 2014 இருந்து நம்மளுக்கு நம்ம 2011 இருந்து நீங்க 2021 திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில இருந்தாங்க. கடைசி 4.5 ஆண்டு காலம் மட்டும் 4 ஆண்டுகள் மட்டும் சொல்றேன். 2016 பாத்தீங்கன்னா 1603 கொலைகள் மட்டும். இதுல மற்ற குற்ற சம்பவங்கள்லாம் செய்யல. அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு ஆண்டுல நடந்த கொலை அரசினுடைய புள்ளி விவரத்துல இருக்கக்கூடிய டேட்டா மட்டும் சொல்றேன். 2016 1603 கொலைகள், 2017 1560 கொலைகள், 2018 1569 கொலைகள், 2019 1745 கொலைகள், 2020 1661 கொலைகள். ஒரு ஆண்டுக்கு நடந்திருக்கிற கொலைகள். அப்ப இது இல்லாம மற்ற பிரச்சனைகள், பெட்ரோல் வெடிகுண்டு அதிமுக ஆட்சி காலத்துல தான் அதிகமான பெட்ரோல் வெடிகுண்டு வீச்சு இருந்துச்சு, அதிகமான மற்ற குற்ற சம்பவங்கள்லாம் இருந்தது.
அரசினுடைய உதவியோட கண்டுக்காம நடக்கக்கூடிய பாலியல் வன்புணர்வுகள் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜெயலலிதாவினுடைய கேம்ப் ஆபீஸ் கொடநாடு அங்க கொலை நடந்துச்சுல்ல, அங்க குற்ற சம்பவம் நடந்துச்சுல்ல. சட்டம் ஒழுங்கை பத்தி பேசுறதுக்கு என்ன யோகிதை இருக்குது? பாமகவுக்கு என்ன யோகிதை இருக்குது? கலவரன்னு போட்டு பட்டியலிட்டா அதுல வந்து கோல்டு மெடல் வாங்கக்கூடிய கட்சி எதுன்னா பாமக. கலவரம் நடத்துறதுல கோல்டு மெடலிஸ்ட் அவங்க. பிஹெச்டி வாங்கிருக்காங்க. டாக்டர் பட்டம் எதுல வாங்கிருக்காங்கன்னா கலவரம் நடத்துறதுல தான் வாங்கியிருக்கிறாங்க. வரலாறு இருக்குதா இல்லையா திரும்பி பார்க்க சொல்லுங்க. மனசாட்சியில கை வச்சுட்டு பேசிட்டோம். இன்றைக்கு மலிவான அரசியலுக்காக இவங்களுக்கு டெல்லி போடக்கூடிய எலும்பு துண்டுகளுக்காக இவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அஜெண்டாவை இங்க தமிழ்நாட்டில் நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில ஊடகங்களை கையில வச்சுக்கிட்டு நீங்க தப்பு நடந்தா தப்புன்னு சொல்லுங்க, சரியில்லைன்னா சரியில்லைன்னு சொல்லுங்க, உண்மையை பேசுங்க. நீங்க உங்களுடைய தனி லாபத்துக்காக எப்படி உங்களுடைய கட்சி தொண்டர்களை காட்டி நீங்க வந்து பொட்டி வாங்கிட்டு கட்சி நடத்துறீங்களோ அந்த மாதிரிங்கிறதுக்காக நீங்க வந்து இங்க வந்து குற்றம் சொல்லிட்டு இருக்க கூடாது. புள்ளி வரத்தோட நாங்க பேசுறதுக்கு தயாரா இருக்கோம். தவறுனா தவறுதான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா இதற்கு முன்பாக இருந்ததை விட இப்பொழுது நடக்கக்கூடிய திமுக தலைமையிலான தளபதி தலைமையிலான ஆட்சி மிக சிறப்பாக கட்டுக்குள்ளார கொண்டு வந்திருக்கு. ஒரு மாநிலத்துல சட்டம் ஒழுங்கு சரியில்லை தான் ஆம்ஸ்டாங் கொலை போது சொல்லப்பட்டுச்சு கட்டுக்குள்ள கொண்டு வர போறோம் அப்படின்னு. ஆனால் அதற்கு பின்பாக 3 அரசியல் பிரமுகர்கள் கொலை செய்யப்படுறாங்க, ஆணவ கொலைகள் நடக்குது அப்படின்னா அந்த காட்சிகள் மாறல இல்லையா சார்? ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல நீங்க சிபிஐக்கு கொடுத்திருந்தா கூட இவ்வளவு வேகமா நடந்திருக்குமா? சிபிஐல என்னென்ன ப்ராசஸ் போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது வெளிப்படையா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? சிபிஐ என்னென்ன பண்ணிட்டு இருக்குது, வழக்கு எந்த கோணத்துல போயிட்டு இருக்குது, யார் அரெஸ்ட் பண்றாங்க, என்ன விசாரிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆம்ஸ்டாங் அவர்கள் கொலை செய்யப்பட்டது கண்டனத்திற்குரியது, அதை யாரும் ஏத்துக்க முடியாது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை அவங்களுடைய வீட்டுல போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்தாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கு குற்றவாளிகள் 4 மணி நேரத்தில் அதுல கைது செய்யப்பட்டாங்களா இல்லையா? அதை தொடர்ந்து அதற்கு சம்பந்தமானவர்கள் அத்தனை பேரும் கைது செய்யப்பட்டிருக்காங்களா இல்லையா? அந்த குற்றவாளிகளுடைய சொத்துக்களை முடக்கக்கூடிய வகையில் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு காவல்துறை இயங்கிட்டு இருக்குது. அதன் பிறகு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய கமிஷனர் எத்தனை குற்றவாளிகளை கைது பண்ணியிருக்கிறாரு? ஒவ்வொரு தடவை போயிட்டு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருந்தக்கூடிய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு சூறையாடப்பட்டிருக்கிறாங்க. எல்லாரும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரே ஒரு இடம் கமலாலயம் மட்டும்தான் இன்னும் குற்றவாளிகள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடமா இருந்துட்டு இருக்கு. அதையும் கைது பண்ணி உள்ளார தூக்கி வைப்பாங்க. இப்ப அதன் பிறகு எவ்வளவு குற்றங்கள் நடந்திருக்கு. நீங்க அரசியல் பிரமுகர்னு சொல்லாதீங்க, நான் ஏற்கனவே சொன்னதுதான். ஒட்டுமொத்த ரவுடிங்க, ஒட்டுமொத்த குற்றவாளிகளினுடைய கூடாரத்தை எல்லா அக்யூஸ்டுகளையும் நீங்க கட்சியில சேர்த்து வச்சுக்கிட்டு எல்லா எஃப்ஐஆரும் யார் ஹேபிச்சுவல் அஃபண்டரோ, குற்ற வழக்குகள்ல யார் வந்து தமிழ்நாட்டிலேயே முன்னணியில இருக்கிறாங்களோ அவங்க தான் கட்சியினுடைய எங்களுடைய முக்கிய பிரமுகர்னு பாஜக சேர்த்து வச்சிருக்கு. அப்ப கைது செய்யணும்னா அண்ணாமலையும் பாஜக கூட்டத்தையும் தான் கைது செய்யணும். அந்த குற்றவாளிகளையும் தேடி கண்டுபிடிச்சு இன்னைக்கு தமிழ்நாடு காவல்துறை வந்து கைது பண்ணிட்டு இருக்குது. ஒண்ணு இல்லை, நான் ஏற்கனவே சொன்னதுதான். அரசு திட்டமிட்ட கலவரத்தை நடத்துனுச்சு அதிமுகவினுடைய ஆட்சியில. அதிமுக அந்த காலி கூட்டம் அவங்க கலவரத்தை ஏற்படுத்தினாங்க, அவருடைய கூட்டணியில இருந்தவங்க கலவரத்தை ஏற்படுத்தினாங்க. அப்ப அரசு அதற்கு உடந்தையாக இருந்தது. அதற்கும் இன்றைக்கு அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு ஒன்றிய அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு? ஒன்றிய அரசு திமுகவுக்கு ஆதரவான அரசா? இல்ல இங்க ஏஜென்ட் ஒருத்தர் வச்சிருக்கிறாங்களே ஆளுநர் ஆர்.என். ரவி, அவர் திமுகவுக்கு ஆதரவானாலா? தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா அவங்க பார்த்துட்டு அமைதியா இருந்துருவாங்களா? அவங்க சாதாரணமாவே சலங்கை கட்டிட்டு ஆடக்கூடிய மோடியும் அமித்ஷாவும் இதை பார்த்துட்டு தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு அமைதியா இருக்கு, நம்ம பயந்துட்டு போய் ஒளிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சுக்கிற கூடிய ஆட்களா? தமிழ்நாட்டுல கேள்வி கேட்க முடியாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குது. அதனாலதான் அமைதியா இருந்துட்டு இருக்கிறாங்க. அரசினுடைய புள்ளிவரமும் அதை தான் சொல்லிட்டு இருக்குது. 1-2 சம்பவங்கள் ஆங்காங்க நடக்கிறது, அந்த எமோஷனல் கிரைம்ஸ், அதையும் அரசு கட்டுப்படுத்திட்டு இருக்குது. அதையெல்லாம் இவர்கள் வந்து ஊதி பெரிதாக்கி பக்கத்து மாநிலம் புதுச்சேரியில நடக்கக்கூடிய தமிழ்நாட்டில் கொண்டு வந்து சேர்க்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இதை விட மலிவான அரசியல் வேற என்னவா இருக்கும்? வேணுமா இன்னும் பழசா ஒரு சேலத்துல எடப்பாடியில இருக்கும் பொழுது அந்த கரும்பு காட்டுக்குள்ள கொலை நடந்ததெல்லாம் விகடன் எழுதுனுச்சு. பன்னிக்குத்துற ஈட்டில வந்து கொலை பண்ணிருக்கிறாங்க, அதெல்லாம் எழுதுனுச்சு. அதையும் சேர்த்து சொல்லுவாரா? இல்ல அதுக்கும் தைரியம் இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அப்ப இவர்களுடைய அரசியலுக்காக, மலிவான அரசியலுக்காக, தங்களை தலைவர்களா காமிச்சுக்கிறதுக்காக இவங்க தொடர் தோல்வி மக்கள் விரட்டி அடிக்கிறாங்கிறதுக்காக அப்ப மிகப்பெரிய தமிழ்நாடு அப்படியே பூதாகாரப்படுத்தி காமிக்கணும். தமிழ்நாட்டில் எல்லாரும் கத்தியும் கடப்பாரமா ஓடிட்டு இருக்கிறாங்க, எப்படி உத்தரப்பிரதேசத்துல பீகார்ல ஓடிட்டு இருக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு பயமுறுத்தணும். இதை வந்து ஊடக வெளிச்சமாக்கணும், இதை பற்றி பேசணும். முன்விரோத பகைகள் இல்ல வந்து தனிநபர் குற்றங்கள்லாம் வந்து அரசு பொறுப்பேற்க முடியாதா?
அரசு கட்டுப்படுத்துவதற்கான எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்குது. இப்ப பேசிட்டே இருக்கிற நீங்க கேட்கக்கூடிய கேள்வி எனக்கு பிடிக்கல, எடுத்து ஒரு ஏதாச்சும் சம்பவங்கள்ல ஈடுபடுறான்னு வைங்க, ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னு வைங்க, இந்த இடத்துல அரசு இதுக்கு அப்புறம் வந்துதான் காவல்துறை வந்துதான் என்ன கைது பண்ணணும். அதுதான் காவல்துறை பண்ணும். முன்னெச்சரிக்கை முன்பகை இருக்கக்கூடியவர்களுக்கு அவங்க காவல் நிலையத்துல போயிட்டு எனக்கு இவ்வளவு பகை இருக்கு, த்ரெட்டனிங் இருக்குதுன்னு சொல்லணும். பக்கத்து வீட்டுக்காரர் 2 பேருக்கும் என் பிரச்சனை இருக்குதுங்கும் பொழுது எனக்கு காவல்துறை நீங்க நாடணுமா இல்லையா? இல்ல நீங்க அப்படி நடக்கு, அதையும் கட்டுப்படுத்துது அரசு. நீங்க கொண்டு போய் கம்ப்ளைண்டா கொடுக்கலனாலும் கேள்விப்பட்ட அரசு நேரடியாக போலுதா. அந்த வேலையை தான் தமிழ்நாடு காவல்துறை இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்குது. அதனாலதான் எண்ணிக்கைகள் மிக குறைவாகப்பட்டிருக்குது. நீங்க எந்த கம்ப்ளைண்டா இருந்தாலும் பதிவு செய்யப்படுது. அதனாலதான் இங்க குற்றங்கள் குறையப்பட்டிருக்குது. அதை தாண்டி நடக்கக்கூடிய குற்றங்களையும் கட்டுப்படுத்துவதற்கான எல்லா வேலையும் அரசு சிறப்பா செஞ்சிட்டு இருக்குங்கிறத எங்களுடைய வாதம். எல்லா மாநிலங்களையும் நடந்துட்டு இருக்குது. மனுஷங்க இருக்கிற வரைக்கும் காவல்துறைகள் எதுக்கு இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, கோர்ட் எதுக்கு இருக்குது, குற்ற செயல்கள் நடக்குது அப்படிங்கிறதுக்காக இருக்கு, அதை கட்டுப்படுத்துவதற்கு ஒழுங்குபடுத்துறதுக்காக இருக்குது. அதை இங்க தமிழ்நாடு அரசு செய்யுது. ஒண்ணு இல்லைங்க, பாஜக ஆளக்கூடிய மாநிலத்துல ஒரு கிராமத்துல 2 குழந்தை, ஒரு சிறுவனும் சிறுமி 6வது படிக்கிற குழந்தைங்க 2 பேர் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அந்த கிராமம் ஒன்னா சேர்ந்து முடிவெடுக்குது, அந்த குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும், ஆணும் பெண்ணும் சேர்ந்து விளையாடுறாங்க அப்படின்னு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. காவல்துறையில என்ன தெரியுமா பதிவு பண்ணப்பட்டிருக்குது, 18 வயசு 19 வயசு யாரு 6வது படிக்கக்கூடியவர்களுக்கு. அந்த பஞ்சாயத்தை நடத்தி வச்சது யாரு தெரியுமா, விளையாடுறாங்கன்னே ஊர் பஞ்சாயத்து சேர்ந்து பிரச்சனை நடக்கிற உடனே அங்க பஞ்சாயத்து பண்ணினது யாருன்னா காவல்துறை. காவல்துறை RSS சேர்ந்து பண்ணுச்சு. அங்க சட்டம் ஒழுங்கு சரி கிடையாது. உத்தரப்பிரதேசத்துல ஒரு பெண், தாழ்த்தப்பட்ட பெண்ணு கொலை செய்யப்பட்டார். கொலை செஞ்ச உடனே அந்த கொலைக்கான அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினுடைய வீட்டு வாசல்ல அந்த மாநில காவல்துறையும் பாஜகவும் சேர்ந்து சேர் போட்டு உட்கார்ந்துக்கிட்டு வழக்க வாபஸ் வாங்குறியா இல்லையான்னு மிரட்டினாங்க. அங்க சட்டம் ஒழுங்கு சரி கிடையாது. தமிழ்நாட்டுல டூரு போயிட்டு இருந்தவங்க அந்த மாணவிகள் எரித்து கொலை செய்யப்பட்டாங்க. அந்த இடத்துல சட்டம் ஒழுங்கு சரி கிடையாது. அதிமுக ஆட்சி காலத்துல காவல்துறையோட சேர்ந்து அமைச்சர் சேர்ந்து குட்கா வித்தாரு, போதைப் பொருட்கள் வித்தாரு, குடான் வச்சிருந்தாங்க, பிடிச்சாங்க. அந்த இடத்துல சட்டம் ஒழுங்கு சரி கிடையாது. அப்ப இதுதான் சட்டம் ஒழுங்கு சரியா இல்லாததுக்கு காரணம். பரமக்குடி கலவரம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஜெயலலிதாவினுடைய ஆட்சியில திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஜாதிய வன்முறை, துப்பாக்கி குண்டு சூடு, அதே வழியை பின்பற்றி துப்பாக்கி சூடு நடத்தினார் எடப்பாடி பழனிசாமி தூத்துக்குடியில. நான் ஆட்சி முடிகிற வரைக்கும் தூத்துக்குடிக்கு போகல, போனப்ப 2 வருஷம் கழிச்சு போனப்ப 144 போட்டுட்டு 8 கிலோமீட்டருக்கு டிராவல் பண்ணாரு. அதுதான் சட்டம் ஒழுங்கு சரியில்லாம போனதுக்கு காரணம். சட்டம் ஒழுங்கு அந்த குற்றவாளிகள் யாருடைய ஆட்சி காலத்துல தைரியமா இருந்தாங்கன்னா ஜெயலலிதா ஆட்சி காலத்துல, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல தானே தவிர திமுகவினுடைய ஆட்சி காலத்துல குற்றவாளிகள் அவர்களுடைய குற்றச்செயல்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்குது. குற்றவாளிகளை கைது செய்து சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு காவல்துறை 1 வாரத்துக்கு முன்னாடி கமிஷனர் சொல்லியிருக்கிறாரு, எத்தனை நம்பர்ஸ் வெளியிட்டு இருக்கிறாங்க. நாமளும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த குற்றச்சாட்டுகள் எந்த இடத்துல நம்ம சொல்றது சம்பவங்கள் தவறுகள் நடக்கலன்னு சொல்லல, அதை அரசு எப்படி கையாளுது, அதை எப்படி முன்கூட்டியே தடுத்து நிறுத்துறாங்க. கடந்த கால சம்பவங்களோடு ஒப்பிடும் பொழுது இந்த எண்ணிக்கைகள் குறைஞ்சிருக்குதா இல்லையா அப்படிங்கிறது தானே தவிர இவர்கள் பயமுறுத்தக்கூடிய அளவிற்கு எடப்பாடி பழனிசாமியோ, அன்புமணி ராமதாஸோ, அண்ணாமலையோ, சீமான் போன்ற இந்த ஏஜென்ட்டுகளோ பயமுறுத்தக்கூடிய அளவிற்கு, மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போய்விடவில்லை. இவர்களுக்கு திமுக எதிர்ப்பு மனநிலை, இந்த அரசை வீழ்த்தணுங்கிற மனநிலை, இதை வீழ்த்திட்டு பாஜகவுக்கு சொம்பு தூக்கணுங்கிற மனநிலை, இதை தாண்டி வேற ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறது எங்களுடைய வாதமா இருக்கு. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.